கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகிய நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்று சொல்லி கொலோசியர் 2:6 நாங்கள் தியானித்து வருகிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. பிரியமானவர்களே, நமக்கு கற்றுக்கொள்ளப்பட்டபடி அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறபடி நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். விசுவாசம் உறுதியா இருக்கிறது மிக அவசியம். விசுவாசத்திலே தளர்வு ஏற்படும் பொழுது நம்ம விசுவாசிக்கிறவரை நம்ம விட்டு விலகி விடுவோம். நம்ம விசுவாசிக்கிற காரியத்துல விட்டு விலகி விடுவோம். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. தம்மை தேடுகிற தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆகவே நம் விசுவாசத்தோட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவரை பற்றும் விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும் பொழுதுதான் நாம் அவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்க முடியும். நாம் விசுவாசத்துல தளர்ந்து போகும் பொழுது, விசுவாசத்துல உறுதி இழந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக மாறுவோம். என்னன்னு சொன்னால், விசுவாசம் நம்மளை பாதுகாக்கும். அதான் ஆண்டவராய் இயேசு சொன்னார். இந்த பரிசுத்த பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், 1 பேதுரு 5:9 சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க பிரியமானவர்களே, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்தா மாத்திரம்தான் நம்மளை எதிர்க்கிற பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். ஏனென்றா நம்ம விசுவாசிக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. உலகத்தை ஜெயித்த, மாம்சத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்தவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கும் பொழுது எங்களை எதிர்க்கிற பிசாசனால் ஒன்று செய்ய முடியாமல் அவன் ஓடி போவான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம அந்த உறுதியிலிருந்து விலகிடக்கூடாது. அந்த உறுதியிலிருந்து நம்ம விலகிற பொழுது பிசாசங்களை மேற்கொள்ளுவான். நம்ம அந்த நம்ம உறுதியா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களை அவன் தொட முடியாது, எங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, நிச்சயமாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கள் மேல அவர் எங்களோட இருப்பார். யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 1 சொல்லுது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க சொல்றார். அதாவது நம்முடைய விசுவாசத்தை பற்றி என்ன சொல்றது? மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமானவர் மேல நம்ம வைக்கிற அந்த விசுவாசம் அது மகா பரிசுத்தமானது. அதை தான் அவரும் சொல்றாரு, நம்ம அந்த விசுவாசத்தின் மேல உறுதியா இருக்கணும். நம்ம உறுதியா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமோ அது மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தர் மேல நம்ம வைக்கிற அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். அந்த உறுதியில இருந்து நம்ம விலகிடவே கூடாது. நம்ம எவ்வளவுக்கு அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த விசுவாசத்தினால் உண்டாக நன்மைக்கு நம்ம பாத்திரராய் மாறுவோம். எங்களை எதிர்க்கிற பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். ஏனென்றா நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் யார்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர். இந்த பிசாசை, இந்த உலகத்தை, மாம்சத்தை ஜெயம் கொண்ட கல்வாரி நாயகன். ஆமென். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம விசுவாசிக்கிறபடினால இந்த விசுவாசத்தில் உறுதியா இருப்போம், ஜெயம் கொள்ளுவோம், பெற்று சிறப்போம். கர்த்தர் தாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.